ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜேவி மீடியா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக திருமண விஷயம் குறித்து பேச போகிறோம். ஒரு ராசிக்கு திருமண பந்தம் என்பது மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வு திருமணம். இப்போ சில பேருக்கு பருவத்தில் தேடின உடனே திருமணம் ஆகிறதும் உண்டு. சில பேர் வருஷக்கணக்கில் தேடி அவஸ்தைப்பட்டுட்டு வரன் அமையாமல் ரொம்ப தாமதமாகிறதும் உண்டு. சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகிறதும் உண்டு. திருமணம் அவதவிதியாக பண்ணிட்டாங்க, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் பண்ணமோ அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அப்போ ஒரு திருமணத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இத்தனை விஷயங்கள் நடக்கிறதுங்கிறதுக்கு நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்கு திருமணத்துக்கு பொறுப்பேற்கக்கூடிய கிரகங்கள் மெயினாக சுக்கிரன், கேது, இந்த 2 கிரகங்களை மெயினாக வச்சுக்கோங்க. அடிஷனலாக நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதியான குருவையும் சாரும். பொதுவாக ஆண்களுக்கு சுக்கிரன் தான் மனைவி காரகன், பெண்களுக்கு செவ்வாய் தான் கணவன் காரகன். இந்த கிரகங்களும் நல்லா இருக்கணும். இந்த நல்லா இருக்கணும்னா என்ன அப்படின்னா, நம்ம ராசியிலிருந்து ராசியில் 1ஆம் இடம், அதுக்கடுத்து 3ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு அடுத்த இடம் 3ஆம் இடம், 3, 5, 7, 9, 11 இப்படியெல்லாம் சுக்கிரனோ செவ்வாயோ உட்கார்ந்தா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தோஷம் கிடையாது. ஆனால் 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ உட்கார்ந்தாதான் வலுவிழந்து விட்டது, களத்திர காரகன் தோஷமாகிறார். அப்போ களத்திர தோஷம் என்று நம்ம சொல்கிறோம். சரிங்க, அப்படி தான் இருக்குது, அதுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்பீங்க. இப்போ அதுக்கு அந்த கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இந்த கிரகங்களை சாந்தி பண்ணணும். சாந்தி அப்படிங்கிறது வேதத்தில் மிகப்பெரிய மந்திரம். ஏனென்றால் சாந்தி என்றால் எவ்வளவெல்லாம் நமக்கு நெகட்டிவ்னஸ் கொடுத்ததோ அதையெல்லாம் வாபஸ் வாங்கி பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு பேர் தான் சாந்திங்கிறது அர்த்தம். அப்போ நமக்கு மிதுனத்துக்கு மெயினாக 2 கிரகம் எடுத்துக்க. 2 கிரகத்தில் கேது சுக்கிரன். இப்போ கேது நட்சத்திரம் 3 நட்சத்திரமாக செயல்படுது. அசுவினி, மகம், மூலம். கேதுவுக்கு உண்டான தெய்வம் யாரு அப்படின்னா விநாயகர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பரிகாரம், இந்த 3 நட்சத்திரங்களில் அஸ்வினி, மகம், மூலத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. இல்லைங்க சேத்திரத்தில் போய் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு கேதுனுடைய சேத்திரம் கீழப்பெரும்பள்ளம் பூம்புகார் பக்கத்தில் இருக்கு, அங்கே போயும் வழிபடலாம். திருப்பூர் பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு இருக்கு, அங்கேயும் போய் கேது ஸ்தலமாகவே இருக்கு, வழிபடலாம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் 10 நாளைக்கு ஒருக்க ரிப்பீட் ஆகும், மாதத்துக்கு 3 நாள் வரும். இப்படி ஒவ்வொரு வாரமும் போகும்போது கணக்கு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா 11 வாரம் போங்க. இந்த 11 வாரம் கம்ப்ளீட் ஆகும்போதே உங்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அப்போ இன்னுமே துள்ளி விவரமாக பார்க்கணும்னா, நம்ம ஜாதகத்தில் மிதுன ராசியில் நம்ம எந்த புள்ளியில் பிறந்திருக்கோம். ஏன்னா ஒரு ராசின்னு எடுத்துகிட்டு அங்கேயே 3 நட்சத்திரம் இருக்குது, 9 பாதம் இருக்குது, நம்ம 30 டிகிரி இருக்குது. அதில் நாம் எந்த டிகிரியில் பிறந்திருக்கோன்னு துல்லியமாக தெரிஞ்சால் அதற்கேற்ற கிரகம் நமக்கு திருமண கிரகத்தை கண்டுபிடிச்சி அதையே முழுக்க இயக்குவதற்கும் வாய்ப்புண்டு. ஆனால் பொதுவாக நான் சொல்லுவது இந்த 2 பேர் மெயினாக பண்ணிக்கணும். யார் அப்படின்னா கேது, சுக்கிரன். இப்போ கேதுவுக்கு சொல்லியாச்சு. இப்போ சுக்கிரனுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது? பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர நாட்கள் மெயினாக கேது நட்சத்திரத்துக்கு அடுத்தது தான் இது வரும். அஸ்வினிக்கு அடுத்தது பரணி வரும், மகத்துக்கு அடுத்தது பூரம் வரும், மூலத்துக்கு அடுத்தது பூராடம் வரும். இந்த 2 நாள். அப்போ மாதத்துக்கு 6 நாள். இதுக்கு சுக்கிரனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, தெய்வம் மகாலட்சுமி. இப்போ சேத்திரம் ஸ்ரீரங்கம் அல்லது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கஞ்சனம். இங்கே அந்த நட்சத்திர நாட்களில் போய் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு வயசுக்கு உண்டான தீபத்தை போட்டு ஒரு 9 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் சிறப்பு. இது போக நமக்கு நட்சத்திர குறியீடுகளை இயக்கலாம். இப்போ அசுவினி அப்படின்னா தேவதை சரஸ்வதி,
அஸ்வினினாலே ஆண் குதிரைன்னு அர்த்தம். அப்போ அந்த குதிரை பிக்சரை வச்சுக்கோங்க. மொட்டை மாடி, நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் ஏறி அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம ப்ரே பண்ணாலும் வேலை செய்யும். அஸ்வினி என்பது ஒரு ஊரினுடைய முக்கிய இருப்பிடம், அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி. அது மாதிரி மக நட்சத்திரத்துக்கு முன்னோர்களை வழிபடுங்கள். மக நட்சத்திரத்துக்கு மிருகம் ஆண் எலி, ஆண் கழுகு, இதெல்லாம் நீங்கள் பிக்சரில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் மவுஸ் இயக்குறீங்க இல்லையா, அதுவே எலி தான். மக நட்சத்திரத்துக்கு அதை இயக்குங்க. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவும் மகன்தான். அதெல்லாம் வடிவம். அதே மாதிரி மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரத்துக்கு மிருகம் என்ன அப்படின்னா பெண் நாய். இந்த நாய்க்கு உணவு கொடுக்கலாம், பைரவரை வழிபடலாம். பெண் அப்படின்னா, அதாவது மூலம் அப்படின்னா நிருதி மூலைன்னு பேர். நிருதி மூலைன்னு என்னன்னா தென்மேற்கு, அந்த மூலையில் நாம் உட்கார்ந்து விநாயகரை தொழுகலாம். இப்படி நாம் ஆக்டிவேஷன் பண்ணணும். மாமரம்ங்கிறது மூல நட்சத்திரத்துக்கு உண்டான மரம். இது மாதிரி நம்ம இந்த நட்சத்திர குறியீடுகளை பயன்படுத்தி கூட நமக்கு பண்ணலாம். ஒன்று வழிபாடு, இல்லைன்னா அதற்குண்டான தாவரமோ மிருகமோ பறவையோ நம்ம அதை பார்த்து நாம் ஆக்டிவேட் பண்ணணும், இயக்கலாம். இப்போ பொதுவாக கேதுவுக்கு உண்டான கலர் என்ன அப்படின்னா மல்டி கலர், செக் டிசைன், கலப்பு வர்ணம்னு பேர். அதுதான் மந்திரத்தில் சித்திர வர்ணம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கலப்பு வர்ணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அது ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வைடூரிய கல்லை யூஸ் பண்ணுங்க, கேட் சைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதே சுக்கிரனுக்கு வைரத்தை யூஸ் பண்ணலாம். சுக்கிரனுக்கு கலர் நல்லா சில்கி ஒயிட். 6ஆம் நம்பரு 7ஆம் நம்பரு, இதான் கேதுவுக்கு 7ஆம் நம்பரு, சுக்கிரனுக்கு 6ஆம் நம்பரு. மெயினாக மகாலட்சுமி வழிபாடுகளை பண்ணிட்டு வாங்க. இந்த கேதுவுக்கு தானம் கொடுக்கணுங்க. யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா மனநலம் குன்றியவர்கள். அவர்களை பார்த்து இந்த கேது நட்சத்திரத்தன்னைக்கு போய் ட்ரெஸ்ஸோ உணவோ கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு வாங்க. கேது பிரீதி ஆகும். அதாவது கேது கிரகம் தன்னுடைய வலிமையை வாபஸ் வாங்கிடும். அதாவது கெடுதலான கேது இருந்தால் அது ரிவர்ஸ் ஆயிடும். அதே மாதிரி சுக்கிரனுக்கு யார் பிரதிநிதிகள்னா திருமணமாகாத கன்னி பெண்கள். அந்த பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது மேக்கப் செட்டு வாங்கி கொடுக்கலாம். அதாவது சௌபாகிய திரவியங்கள்னு விற்கும், எங்கள் நாட்டு மருந்து பூஜா ஸ்டோரில் விற்கும். அப்போ அதில் காதோல கருகுமணி, மஞ்சள், குங்குமம், கண்மை, பவுடர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சீப்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் யார் அதை யூஸ் பண்ணுறாங்க தெரியாது. அப்படி இருக்கவங்களுக்கு மேக்கப் செட்டு வாங்கி கொடுத்துருங்க. அதனால் அது மாதிரி திருமணமாகாத பெண்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டி பார்லர்லேயோ ஃபேன்சி கடையிலையோ வேலை செய்வாங்க. கொஞ்சம் லெவல், அதாவது கொஞ்சம் எக்கனாமிக்கலாக வீக்கராக இருப்பாங்க. அவங்களுக்கு இது கொடுங்க, தான செட்டுன்னு கொடுங்க. அப்போ அது ஆக்டிவேட் ஆகும். இப்படியெல்லாம் சுக்கிரனையும் கேதுவையும் ஆக்டிவேட் செய்யுங்கள். உங்கள் ஜாதகத்தில் கேது சுக்கிரன் நல்லா இருந்து திசா புத்தியும் நல்லது நடந்துச்சுன்னா இம்மிடியட்டாக நடந்துடும் திருமணம். எது எப்படி இருந்தாலும் பொருத்தம் பார்க்கும்போது நம்ம ராசிக்கு, நம்ம லக்னத்திற்கு எப்படிப்பட்ட லக்னங்கள் அமையணும், பஞ்சபூத தத்துவத்தில் நட்பா பகையான்னு பார்க்குற முறை இருக்குது. இப்போ நீங்கள் மிதுன லக்னம்னு வைங்க, காற்று ராசின்னு பேர். இந்த காற்றுக்கு நெருப்பு தான் நட்பு. அப்போ சிம்மத்தையோ தனுசையோ மேஷத்தையோ இணைக்கலாம், காற்றுக்கு காற்றையும் இணைக்கலாம். அப்போ 3 ராசி காற்று ராசி, 3 ராசி நெருப்பு ராசி. இதுகளுக்குள்ளே கல்யாணம் பண்ணோம்னா உங்களுக்கு அந்நியோன்யம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு காற்றுக்கு போய் தண்ணீர் சம்மந்தப்பட்ட ராசி கடகம் விருச்சிகம் மீனத்தை கல்யாணம் பண்ணால் காற்றும் தண்ணீரும் சேர்ந்தா சுனாமி தான் வரும். இப்படிப்பட்ட வகையில் தான் பொருத்தங்களை பார்க்கணுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.